இந்த வீடியோவில் நம்ம யூஎம்பிபி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அல்ட்ரா மெகா பவர் பிளான்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோஃபார் நம்ம பார்த்தது வந்துட்டு வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி அண்ட் ஜியோதர்மல் எனர்ஜி அண்ட் அதர் ஓஷன் டெக்னாலஜி அதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதை வந்துட்டு மெகா பவர் பிளான்ஸ், இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியுமா, அதனால தான் இதை வந்து அல்ட்ரா மெகா பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா மேப் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ மெகா பவர் பிளான்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு முண்ட்ரா, அதாவது கல்ஃப் ஆஃப் கட்ச் அதில் வந்துட்டு இருக்குது. இது வந்து கோஸ்டல் ஒட்டி இருக்க மெகா பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண கோலை யூஸ் பண்ணி தான் இங்கே இந்த அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட் வந்துட்டு ரன் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சாசன், அது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா பிட் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முந்த்ரா அப்படின்றது வந்து டாடா பவர் வந்து பிட்டில் வந்து ஆப்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சாசன் அப்படின்றது வந்து ரிலையன்ஸ் அவங்க வந்துட்டு ஆப்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிட் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட் ஹெட் அப்படின்னா கோல் மைன் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த அல்ட்ரா பவர் பிளான்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாசன் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு திலாயா வந்துட்டு ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ திலாயா வந்துட்டு அதுவுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிட் ஹெட் அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிருஷ்ணபட்டினம் வந்துட்டு கோஸ்டல் சைடில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் ஒரு இம்போர்ட்டட் கோல் தான் வந்துட்டு தேவைப்படும். ஸோ இந்த சாசன், திலாயா அண்ட் இந்த கிருஷ்ணபட்டினம் இது மூணும் வந்துட்டு ரிலையன்ஸ் பவர் வந்து ஆப்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணபட்டினம் வந்து ஆந்திர பிரதேஷ் கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்குஜா வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது சத்தீஸ்கர், சதர்ன் சத்தீஸ்கரில் வந்துட்டு இந்த சர்குஜா வந்து இருக்கும். இது வந்து நார்தன் சத்தீஸ்கரில் சர்குஜான டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்கா கமேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வந்துட்டு இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் த ப்ரொப்போஸ்டு அஸ்டோ கோல் பிளாக், அதுக்காக இது இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரியா, அது வந்துட்டு மகாராஷ்டிரா. ஸோ கிரியே அப்படின்றது வந்துட்டு கோஸ்டல் சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கோலை வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. தட்ரி வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கும், அதாவது கர்வார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு இம்போர்ட்டட் கோல்னாலேயும் சீ வாட்டர்னாலேயும் இந்த பவர் பிளான்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுந்தர்காக், இது வந்து ஒடிசாவில் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு பிட் ஹெட் இதுதான் கோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பிட்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செய்யூர், அது வந்துட்டு சென்னையில் இருக்கும். ஸோ சென்னையில் வந்துட்டு 100 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் சென்னையில் வந்து இது ப்ளேஸ் ஆகிருக்கு. இங்கேயும் இம்போர்ட்டட் கோல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது தான் மரக்கண்ணம். இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ் முறுக்கேரி அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த மரக்கண்ணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து நம்மளுக்கு இம்போர்ட்டட் கோல் வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஃபா நம்ம வந்து 10 UMPPs பார்த்துருக்கோம்.